ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி யூஸ் பண்ணி எப்படி அல்வா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி சின்ன சைஸு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். எப்பொழுதுமே நம்ம ஜவ்வரிசியில் பாயசம் தான் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் இந்த ஒரு கப் அளவு நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கலர் எதுவும் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. ஜவ்வரிசி இது மாதிரி வறுக்கும்போது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ஒயிட் கலராக மாறும். இந்த மாதிரி வறுப்பட்டோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் ஒரு 3 நிமிஷம் போல் வறுத்துருக்கேன். இப்போ இதை ஆறுனது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கப்பால் 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய்ச்சி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வெல்லம் சேர்த்து தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் சேர்த்தும் பண்ணலாம். இப்போ இது ஆறிட்டுருக்கு, ஃபில்ட்ரு பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அந்த கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் இதில் 10 பல் போல் முந்திரியை உடச்சி சேர்த்துருக்கேன். இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதே கடாயிலே எந்த கப்பால் நான் ஜவ்வரிசி எடுத்தனோ அதே கப்பால் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிக்கட்டும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ தண்ணி கொதிச்சோன்னே இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சேர்த்த ஜவ்வரிசியும் தண்ணியும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகை உள்ளே சேர்த்துக்கோங்க. ஏதாவது மண் தூசி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொடிச்ச வெல்லம் வச்சுருந்தீங்கன்னா டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த சின்ன சைஸ் ஜவ்வரிசி, அதாவது நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க, இது சீக்கிரம் வெந்துடும். அதனால நான் லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இதே இது நீங்கள் பெரிய சைஸ் ஜவ்வரிசியில் செய்கிறீங்க அப்படின்னா நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறம் சேர்த்து செய்யுங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டாவது ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மொத்தமாக இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு நெய் தடவின பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு நல்லா சமன்படுத்திக்கோங்க. இதை ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். ஆறட்டும். இது சட்டுன்னு செஞ்சிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ ஸ்பூனை வச்சு நல்லா நான் ஃப்ளாட் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ஆறட்டும். இப்போ இது ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் ஆறினோன்னே பீஸ் போட்டு எடுத்துட்டேன்.
பார்க்கவே ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.